ஒரு நிமிடம் அவள் கண்கள் விரிந்தன. மூச்சுக் காற்று சூடானது. வினோத்தின் மொத்த அழகையும் அவள் கண்கள் அள்ளிப் பருகின. வினோத் தான் ஆடை இன்றி இருப்பதை உணர்ந்த போதிலும், ரஞ்சிதாவின் பார்வையில் தெரிந்த அந்த வியப்பையும் ஈர்ப்பையும் கண்டு அப்படியே சிலையாக நின்றான். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை முழுமையா என்ஜாய் பண்ணணும்னா, மறக்காம ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. வாங்க வீடியோவுக்குள்ள போலாம். நகரத்தின் பரபரப்புக்கு மத்தியில் அமைதியாக இருந்த அந்த பங்களா பாணி வீடு. வினோத் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரியும் இளைஞன். திருமணமாகாத சுதந்திரமான வாழ்க்கை. ஆனால் அந்த பெரிய வீட்டை பராமரிக்க ஒரு உதவி தேவைப்பட்டதால் ரஞ்சிதாவை வேலைக்கு அமர்த்தியிருந்தான். ரஞ்சிதா குடும்பச் சூழலால் வேலைக்கு வந்தவள். என்றாலும் அவளிடம் ஒருவித அடக்கமான அழகும் புத்திசாலித்தனமும் எப்போதும் இருக்கும். தினமும் காலையில் வந்து வினோத்திற்கு பிடித்த உணவை சமைத்து வைத்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்துவிட்டுச் செல்வாள். வினோத்திற்கும் அவளுக்கும் இடையிலான உரையாடல் பெரும்பாலும் சாப்பாடு எப்படி இருக்கு டீ அல்லது இன்னைக்கு என்ன வேலை என்பதோடு நின்றுவிடும். வெயில் கொளுத்திக் கொண்டிருந்த மத்தியானம். வினோத் இசை அலுவலகம் செல்வதற்காக கிளம்பிக் கொண்டிருந்தான். ஏனோ அன்று அவனுக்கு மிகவும் களைப்பாக இருந்தது. சரி, சீக்கிரம் குளித்துவிட்டு கிளம்பினால் களைப்பு தொடர்ச்சியாக இருக்கும் என்று நினைத்துக்கொண்டு துண்டை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்குள் சென்றான். பாத்ரூமிற்குள் தண்ணீர் விழும் சத்தம் கேட்கத் தொடங்கியது. வெளியே ரஞ்சிதா தன் வழக்கமான பணியைச் செய்து கொண்டிருந்தாள். தரையை துடைத்துக் கொண்டே வந்தவள் வரவேற்பறை முடிந்து சமையலறைக்குச் செல்ல வேண்டிய பாதையில் இருந்தாள். வீடு அமைதியாக இருந்தது. வினோத் குளிக்கும் சத்தமும் ரஞ்சிதா துணிமணிகளை தாண்டி வந்து தரையை துடைக்கும் சத்தமும் மட்டுமே அந்த வீட்டின் மெல்லிய இசையாக இருந்தது. ரஞ்சிதா கவனமாக தரையை துடைத்துக் கொண்டே பாத்ரூம் கதவருகில் வந்தாள். கதவு லேசாகச் சரியாக மூடப்படாமல் இருந்ததோ என்னவோ. உள்ளிருந்து வரும் நீரின் சத்தமும் வினோத்தின் முனகலும் அவள் காதுகளில் மென்மையாக விழுந்தன. ரஞ்சிதா ஒரு நிமிஷம் அப்படியே உறைந்து நின்றாள். அவள் கையில் இருந்த மாத்துத் தரையோடு நின்றது. உள்ளே வினோத் தன் உடலைத் தழுவும் நீரின் குளிர்ச்சியில் ஒருவித ஏகாந்தத்தில் இருந்தான். வெளியே ரஞ்சிதாவின் இதயத் துடிப்பு சற்று அதிகரித்ததை அவளே உணர்ந்தாள். பழக்கமாக வேலையை முடித்துவிட்டுச் செல்லும் அவளுக்கு இன்று ஏனோ அந்த அறையை விட்டு நகர மனமில்லை. அவள் மெதுவாக, யாருக்கும் கேட்காதபடி அந்த பாத்ரூம் கதவின் அருகே வந்து நின்றாள். அந்த மௌனம் அவர்களுக்குள் ஒரு புதிய உணர்வை தூண்டத் தொடங்கியது. வினோத்தின் நிழல் பாத்ரூம் கதவில் தெரிவதை ரஞ்சிதா பார்த்தாள். ஒருவித தயக்கமும் அதே சமயம் விவரிக்க முடியாத ஈர்ப்பும் அவளை அங்கே கட்டிப் போட்டது. கதவு லேசாக திறந்திருப்பதை ரஞ்சிதா கவனித்தாள். உள்ளே தண்ணீர் விழும் சத்தத்திற்கு நடுவே வினோத்தின் உருவம் அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. வழக்கமாக வேலையில் மட்டுமே கவனம் செலுத்தும் ரஞ்சிதா அன்று ஏனோ அந்த இடத்திலேயே சிலையென நின்றாள். குளித்துக் கொண்டிருந்த வினோத்தின் அந்த கட்டுமஸ்தான உடலமைப்பைக் கண்டதும் அவளுக்குள் ஒரு கணம் மூச்சே நின்றுவிட்டது போல் இருந்தது. அகன்ற தோள்களும் தண்ணீரில் நனைந்து மின்னும் அவனது தசைகளும் அவளை பிரமிக்க வைத்தன. தன் கையிலிருந்த துடைப்பத்தை இறுக பிடித்துக் கொண்டாள். அவள் மனதுக்குள் பல எண்ணங்கள் ஓடின. என்ன அழகான உடம்பு! இவனை கட்டிப் போற பொண்ணு உண்மையிலேயே குடுத்து வச்சவளா இருக்கணும். இவனோட உடம்ப அப்படியே தொட்டு தடவி தேய்த்து விட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனால் நமக்கு அந்த அதிருஷ்டம் எது என்று தனக்குள்ளேயே இயற்கையோடு பேசிக்கொண்டாள். அவள் மெய்மறந்து அவனது அழகை ரசித்துக் கொண்டிருந்த அந்த தருணத்தில் வினோத் மெதுவாக திரும்பினான். அப்போது வாசலில் நின்றபடி தன்னை ரஞ்சிதா பார்த்துக் கொண்டிருப்பதை அவன் கண்ணாடியில் பிரதிபலித்த பிம்பத்தின் மூலமாகவோ அல்லது அவளது மூச்சுக் காற்றின் வழியாகவோ உணர்ந்து விட்டான். இருப்பினும் வினோத் அவளை பார்த்ததாக காட்டிக்கொள்ளவில்லை. அவள் தன்னையே பார்த்துக் கொண்டிருப்பதை ரசிப்பது போல அவன் இன்னும் நிதானமாக தன் உடலை தேய்த்து பிடித்துக் குளித்தான். அவனது ஒவ்வொரு அசைவும் ரஞ்சிதாவை மேலும் மெய்மறக்கச் செய்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு குளித்து முடித்த வினோத் அருகிலிருந்த துண்டை எடுத்து தன் கட்டுமஸ்தான உடலில் படர்ந்திருந்த நீர்த்துளிகளை மெதுவாக துவட்டிக் கொண்டிருந்தான். ரஞ்சிதா அங்கிருந்து நகர வேண்டும் என்று நினைத்தாலும் அவரது அந்த கம்பீரமான தோற்றம் அவளை நகரவிடாமல் கட்டிப் போட்டிருந்தது. வினோத் பாத்ரூம் கதவை மெதுவாக திறக்கும் சத்தம் கேட்டதும் ரஞ்சிதா சட்டென்று சுயநினைவுக்கு வந்தாள். இதயம் படபடவென்று அடிக்க அங்கிருந்து வேகமாக நகர்ந்து ஹாலுக்கு வந்தாள். கையில் இருந்த துணியை எடுத்து ஏதோ வேலையில் மூழ்கியிருப்பது போல தலையை தீவிரமாக துவட்டத் தொடங்கினாள். வினோத் இடுப்பில் துண்டுடன் வெளியே வந்தான். அவள் அங்கே பதற்றமாக வேலை செய்வதைக் கண்டும் காணாதது போல் சென்று ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தான். ஆனால் அவன் கண்கள் ரஞ்சிதாவையே கவனித்துக் கொண்டிருந்தன. பரபரப்பான மௌனம். குனிந்து தரையை துடைத்துக் கொண்டிருந்த ரஞ்சிதாவின் வேகம் அவளது பதற்றத்தை காட்டிக் கொடுத்தது. அந்த பரபரப்பில் அவளது தோளில் இருந்த சேலை சருகு சற்று விலகியதை அவள் கவனிக்கவில்லை. சோபாவில் அமர்ந்திருந்த வினோத்திற்கு ரஞ்சிதாவின் அந்த இயற்கையான அழகும் அவள் வேலையில் காட்டிய வேகமும் ஒருவித ஈர்ப்பை உண்டாக்கின. அவளுக்குள் இருக்கும் பெண்மை வினோத்தின் மனதுக்குள் புதுவிதமான உணர்வை தூண்டியது. வினோத் மெதுவாக எழுந்து ஜன்னலருகே நின்று
தன் தலையை துண்டால் துவட்டிக் கொண்டிருந்தான். அவன் கண்கள் ரஞ்சிதாவின் அசைவுகளையே ரசித்துக் கொண்டிருந்தன. அவள் குனிந்து நிமிரும் அழகில் அவன் தன்னையே மறந்தான். தலையை துவட்டிக் கொண்டே அவளை தீவிரமாக ரசித்துக் கொண்டிருந்த அந்த நொடியில் வினோத் தன் இடுப்பில் இருந்த துண்டு நழுவுவதை உணரவில்லை. அவன் கை அசைவிலும் ரஞ்சிதாவின் அழகில் அவன் சொக்கிப்போய் நின்ற நிலையிலும் அவனது இடுப்பில் இருந்த துண்டு மெல்ல நழுவி கீழே விழுந்தது. அதே சமயம் ரஞ்சிதா வேலையை முடித்துவிட்டு வினோத் என்ன செய்கிறான் என்று பார்க்க மெதுவாக தலையை நிமிர்த்தினாள். வினோத்தின் கம்பீரமான அழகை மீண்டும் ஒரு முறை ரசிக்க நினைத்தவளுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே ஆடையின்றி தன் முழு அழகோடு நின்றிருந்த வினோத்தை அவள் நேருக்கு நேர் பார்த்துவிட்டாள். ஒரு நிமிடம் அவள் கண்கள் விரிந்தன. மூச்சுக்காற்று சூடானது. வினோத்தின் மொத்த அழகியும் அவள் கண்கள் அள்ளிப் பருகின. வினோத் தான் ஆடையின்றி இருப்பதை உணர்ந்த போதிலும் ரஞ்சிதாவின் பார்வையில் தெரிந்த அந்த வியப்பையும் ஈர்ப்பையும் கண்டு அப்படியே சிலையாக நின்றான். அந்த ஹாலில் கடிகாரத்தின் சத்தம் கூட தெளிவாக கேட்கும் அளவிற்கு நிசப்தம் நிலவியது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி அப்படியே உறைந்து நின்றனர். ரஞ்சிதா கண்களை மூடி தன் முகத்தை திருப்பிக் கொண்டு, ஐயோ சார், உங்க துண்டு கீழே விழுந்துருச்சு என்று குரல் நடுங்க கத்தினாள். அவளது பதற்றத்தைக் கண்ட வினோத் ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றான். பிறகு சுதாரித்துக் கொண்டு சட்டென்று குனிந்து தரையில் கிடந்த துண்டை எடுத்து தன் இடுப்பில் சுற்றிக் கொண்டான். அந்த தருணம் இருவருக்கும் இடையே ஒரு மெல்லிய மின்சாரத்தை பாய்ச்சியது. வினோத் அவளை பார்த்து ஒருவிதமான மெல்லிய புன்னகையுடன், ரஞ்சிதா, நீ என்னையும் எதையும் பார்க்கலையே என்று கேட்டான். அந்த கேள்விக்குள்ளே ஒரு சின்னஞ்சிறு எதிர்பார்ப்பு இருந்தது. ரஞ்சிதா தலையை குனிந்தபடியே தன் இதயத் துடிப்பை அடக்க முயன்றாள். அவள் மனதிற்குள், சார், நீங்க கேக்குறீங்க. ஆனா உங்க அந்த மொத்த அழகையும் நான் என் கண்ணால முழுசா ரசிச்சிட்டேனே. இதை எப்படி உங்ககிட்ட சொல்லுவது என்று அவளுக்குள் ஒரு போர்க்களமே நடந்தது. ஆனால் வெளியே அவள் பயந்தவள் போல, இல்ல சார், நான் நான் துடைக்கத்தான் குனிஞ்சேன் என்று தடுமாறினாள். வினோத் அவளது தவிப்பை புரிந்து கொண்டவனாக, சரி ரஞ்சிதா, இன்னைக்கு உன்னோட வேலை முடிஞ்சது. நீ கிளம்பு, நாளைக்கு வரலாம் என்று அவளை அங்கிருந்து அனுப்பி வைத்தான். ரஞ்சிதா முகத்தில் ஒருவித வெட்கமும் அறியாத ஒரு தவிப்பும் தேங்க அங்கிருந்து வேகமாக வெளியேறினாள். தெளிவில்லாத ஒரு நாள். வினோத் ஆபீஸுக்கு கிளம்பத் தயாரானான். சட்டையை அணிந்தாலும் கண்ணாடியில் பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு அந்த தருணம்தான் நினைவுக்கு வந்தது. ரஞ்சிதாவின் அந்த பயந்த அதே சமயம் ரசித்த கண்கள் அவனுக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தன. ஆபீஸில் அமர்ந்து கணினியை பார்த்தபோதும் அவனுக்கு வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. மூளை முழுவதும் ரஞ்சிதாவின் உருவம்தான். மறுபுறம் ரஞ்சிதாவின் நிலையும் அதுதான். வீட்டு வேலைகளைச் செய்து கொண்டிருந்தாலும் அவளது கைகள் தானாக நின்றன. வினோத்தின் அந்த கட்டுமஸ்தான உடலமைப்பும் அவன் நின்ற கம்பீரமும் அவளது கண்களை விட்டு நீங்கவே இல்லை. அந்த சில நொடிகள் அவளது வழக்கமான வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருந்தது. இருவருமே அன்றைய நாளை ஒரு கனவு போல கழித்தனர். வினோத் ஏன் அவளை பார்த்தபோது அப்படி உணர்ந்தோம் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். ரஞ்சிதாவோ, அந்த அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்குமா என்று இயற்கையோடு பேசிக் கொண்டிருந்தாள். அன்றிரவு இருவரின் தூக்கத்திலும் அந்த பாத்ரூம் காட்சிகளே நிழலாடின. அடுத்த நாள் காலை ரஞ்சிதா மீண்டும் அந்த வீட்டிற்குள் நுழையும் போது அவர்களுக்கு இடையே என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு இருவரிடமும் அதிகரித்திருந்தது.